ரஷ்யாவும், அந்த சீனாவும் வெனிசுவேலா இழந்துட்டாங்க. லிபியாவ இழந்துட்டாங்க. அப்ப ஈரானையும் இழக்கும் பொழுது, இப்போ ஈரானுக்கு இது சாரி ரஷ்யாவுக்கு சீனாவ விட்டா வழி இல்ல. சீன சீனாவுக்கு ரஷ்யா விட்டா வழி இல்லன்ற மாரியான ஒரு நெருக்கடிக்குள்ள வந்துருவாங்க. அப்போ அமெரிக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 நாடையும் இன்னும் வந்து தனிமைப்படுத்துறது. பொருளாதார ரீதியா தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்க எளிமையான விஷயமா இருக்கும். அதிலிருந்து அவங்க வந்து அடுத்தது ஒரு ஒரு நாடா அதாவது அடுத்தது ரஷ்யா கூட ஒரு சின்ன உடன்பாடு செஞ்சுக்கிட்டு, அதன் பிறகு முழு தன்னுடைய பலத்தையும் எத நோக்கி நகர்த்துவாங்க அப்படின்னா, சீனாவ நோக்கி தான் நகர்த்துவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. சீனர்களுக்கு தெரியாம இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஒரு சூழல்ல ஒருவேளை இப்போ ஈரானியர்கள் வந்து ஒரு 24 மணி நேரத்துல அந்த ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கல. இல்ல 48 மணி நேரத்துல ஆட்சி மாற்றம் நடக்கல. அவங்க வந்து தன்னை நிலைப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, அத வந்து நீட்டிக்க வைக்கிறதும், அவங்களுடைய போராட்டத்த நீட்டிக்க வைக்கிறது, அவங்கள வந்து நிலைப்படுத்துறது அப்படிங்கிறது ஈரானியர்களுக்கு மட்டும் கிடையாது. சீனர்களுக்கும் அதுல முக்கியமான தேவை இருக்குது. அப்போ அந்த மாரி சூழல்ல வந்து உதவிகள் அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம். செய்ய வேண்டிய விஷயமாவும், ஒரு கட்டாயமாவும் மாறி இருக்குது. நீங்க தொடர்ந்து என்ன பண்ண முடியாது. நாங்க மற்ற நாட்டோட இறையாண்மையில நாங்க பங்கெடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கி நின்னீங்க அப்படின்னா, கடைசியில உங்க இறையாண்மைய பாதுகாக்கிறதுக்கோ, இல்ல உங்க இறையாண்மைய வந்து தக்க வைக்கிறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்போ கடைசி உங்களுடைய தாக்குதல் வந்து உங்கள நோக்கி தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. அப்போ இந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னா நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, வெனிசுவேலாங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நாடு. தென் அமெரிக்க நாடு. அமெரிக்காவுக்கு ரொம்ப அருகில் இருக்கிற நாடு. அவங்களுக்கு தேவையான உதவிகள குடுக்குறது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது. ஆனா, ஈரான பொறுத்த அளவுக்கு நீங்க குறுக்க ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தான தாண்டுனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நில நில ரீதியா உதவி செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு.